ஓவியா, திமுகவின் மிக முக்கிய கட்சிகளில் ஒன்றான திராவிட முன்னேற்ற கழகம், திமுக கழகம் என்று அழைக்கப்படுகின்ற திமுக தமிழக அரசியல் தேர்தல் களத்திலே மாபெரும் ஒரு அரசியல் நிலநடுக்கத்தை அண்மையில் நடந்த தேர்தலின் போது சந்தித்தது. யாரும் எதிர்பாராமல் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என்று நம்பியிருந்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பாராத தோல்வி அடைந்து விஜயின் மூலமாக ஒரு புதிய ரத்தம், புதிய ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழக அரசியல் களமே பல அதிரடி நகர்வுகளை எல்லாம் சந்தித்து வருகிறது. திமுக, அதிமுக என்ற இரு கட்சிகளிலிருந்து பலர் தற்போது தாவேகாவுக்கு படையெடுத்து வருகிறார்கள். அந்த கட்சியில் இணைந்து வருகிறார்கள். அதிமுக கிட்டத்தட்ட கரைந்து போய் கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். திமுகவிலும் ஒரு ஜோல்ட், ஒரு நில நடுக்கம், நில அதிர்வு போல் ஏற்பட்டிருக்கிறது. திமுகவிலிருந்து கிட்டத்தட்ட திமுகவின் பலமாக அடிப்படையாக இருப்பது அக்கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்கள். 1000க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர், இதுவரை 20 பேர் வரை தாவேகாவிற்கு தாவியிருக்கிறார்கள். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் தாவுவதற்காக முதற்கட்ட பேச்சு நடைபெற்று வருவதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன. இதனால் அதிர்ந்து போயுள்ள திமுக தலைமை உடனடியாக திமுகவிலே ஒரு அதிரடி மாற்றத்தை செய்வதற்காக திட்டமிட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய வேண்டும் என்பதற்காக ஒரு 36 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதிலே ஏகப்பட்ட பேர் தங்களுடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன, உயர்மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரை என்னென்ன பிரச்சனைகள், யாரெல்லாம் என்ன செய்தார்கள், யாரெல்லாம் எப்படி ஏமாற்றினார்கள், யாரெல்லாம் மற்ற கட்சிகளும் கூட்டணி வைத்து கட்சியை ஏமாற்றினார்கள் என பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார்கள். அந்த அடுக்கியதெல்லாம் பெரிய ட்ரங்க் பட்டிகளில் எல்லாம் எடுத்து சென்று தற்போது திமுக தலைவர் ஸ்டாலினிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஸ்டாலின் அதையெல்லாம் படித்து பார்த்து தற்போது அதிரடியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாராம். அந்த முடிவு என்னவென்றால் திமுக 3.0, பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி காலம் ஒன்றாக முடிந்தது, 1.0 ஆகும். 2.0 தற்போது ஸ்டாலினுடைய காலம் முடிந்து தற்போது 3.0 ஸ்டாலின் தொடர்ந்து கட்சி தலைவராக இருந்து வழிகாட்டப் போகிறார். நிர்வாகம் மற்றும் உள்ளே செயல்படுவதற்காக உதயநிதியை 3.0 என்ற வகையிலே இயக்கப் போகிறார், களமிறக்கப் போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே திமுக 3.0க்கு தயாராக இருக்கிறது. அதற்கேற்ப திமுக தலைவர் ஸ்டாலின் பல அதிரடி முடிவுகளை அறிவிக்கப் போகிறார். பல முக்கிய தலைகள், பல மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் மாற்றப்பட போகிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. நிறைய வயதானவர்கள் தேவையின்றி கட்சியிலே தன்னை விற்றியே செல்வாக்கை வைத்துக் கொண்டு மற்ற கட்சியை வளர்விடாமல் பார்த்து கொண்டிருக்கும் சில தலைகளை உருட்டப் போகிறார்கள். அவர்களை எல்லாம் பதவி நீக்கம் செய்ய போகிறார்கள். புதியவர்களுக்கு இளம் ரத்தம் பாய்ச்சுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட இருக்கிறது. திமுகவின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு திமுகவை கொண்டு செல்லும் வகையிலே பல தலைகளை உருட்டி பல புதிய தலைவர்களை கொண்டு வரப் போகிறார்கள். உதயநிதிக்கு செயல் தலைவர் என்ற பதவி கூட கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது இளைஞர் அணியில் இருக்கும் தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் செயல் தலைவர் என்ற ஒரு பதவி கொடுக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தற்போது ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராகவும் அவர் இருக்கிறார் சட்டமன்றத்திலே. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னணி கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே பல அதிரடி மாற்றங்கள் செய்வதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தற்போது பொதுச் செயலாளராக இருக்கும் துரைமுருகன் வயது மூப்பு காரணமாக மிகவும் ஆக்டிவாக இருக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. அவர் ஆக்டிவாக இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் அதில் ஏதேனும் மாற்றம் வருமா என்ற ஒரு பேச்சும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. புதிதாக யாரையும் பொதுச் செயலாளராக கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விரைவிலே பொதுக்குழுவினை கூட்ட இருக்கிறார்கள். பொதுக்குழுவினை கூட்டி அதிலே பல அதிரடி மாற்றங்கள் செய்வதற்கும் வேறு என்னென்ன செய்யலாம் என்பது குறித்தும் பேசி பல முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். மேலும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் என்பது திமுகவிலே 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். இதை 115ஆக மாற்றுவதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். என்றால் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வகையிலே மக்களுடன் மாவட்ட செயலாளருக்கும் மக்களுக்கும், ஏனால் திமுகவை பொறுத்தவரை தொண்டர்கள் கட்சியாக இருந்தது திமுக. தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளருக்குமான தொடர்பு என்பது சமீப காலமாக ஏதோ ஒரு முதலமைச்சரை சந்திப்பது போன்ற ஒரு தொடர்பாக மாறிவிட்டது. எனவே அந்த வகை தொடர்புகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக வழக்கம் போல் மக்களுடன் நெருங்கி பழகுகின்ற தொண்டர்களாக இருந்து செயல்படுகின்ற மாவட்ட செயலாளர்களாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த மாவட்ட செயலாளர்களை அதிகப்படுத்தி 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் புதிய மாவட்ட செயலாளர்கள் பலருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார் ஸ்டாலின். அதையெல்லாம் பொதுக்குழுவின் போது அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் சந்திப்பு, இளைய தலைமுறைக்கு அதிக முக்கியத்துவம்,
தொழில்நுட்பத்துடன் பயணிக்கக்கூடிய டிஜிட்டல் உலகமாக மாறியிருப்பதால் அதற்கேற்ப பயணிப்பதற்கான திட்டமை எல்லாம் 3.0 திமுக 3.0விலே களமிறங்க போகிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் அதற்கேற்ப தற்போது திட்டங்கள் திட்டமிடப்பட்டு வருகின்றன. செயல் திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ரெடியாகிவிட்டது. விரைவில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக அல்லது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு பொதுக்குழுவை கூட்டி இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வர இருக்கிறது. டிஎம்கே 3.0 திமுக 3.0க்கு தயாராகிவிட்டது. புது ரத்தம் புது பாய்ச்சலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். பல பெரும் தலைகள் உருளப் போகிறார். யாருமே எதிர்பாராம இவர்கள் எல்லாம் பதவியிலிருந்து அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து அவர்களுக்கு ஒரு கௌரவ பதவி கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பணி வழங்கப்படும். ஆனால் புதியவர்களுக்கு பதவி கொடுத்து அவர்களை தீவிரமாக களமிறங்குவதற்காக ஒரு திட்டமை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே பலர் தற்போது அதிருப்தியில் உள்ள பல இளைஞர் அணியை சேர்ந்த பலர், அதே போன்று கட்சியின் மூத்தவர்கள் எல்லாம் தாவேக்காவுக்கு படையெடுப்பதற்காக பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் கசிந்து வருவதால் அதை தடுத்து நிறுத்தவும் கட்சிக்கு புது தெம்பூட்டவும் தற்போது ஸ்டாலின் திட்டமிட்டு இந்த செயல் திட்டங்களை எல்லாம் தற்போது வகுத்து வருகிறார். விரைவிலே மாவட்டந்தோறும் ஸ்டாலின் விசிட் செய்ய போகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அங்குள்ள முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து தொண்டர்களை சந்தித்து கட்சிக்கு ஒரு புது தெம்பினை கொடுக்க போகிறார். புது உற்சாகத்தை கொடுத்து புது ரத்தத்தை பாய்ச்சுவதற்காக ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்ல போகிறாராம். திமுக இதற்கு முன்னால் கண்டதை விட தற்போது சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் திமுகவினர் எதிர்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே மிக சிறப்பாக செயல்படுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விரைவில் ஆளும் கட்சியாக மாறும் வகையிலே தங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொண்டரும் செயல்பட வேண்டும். மக்களுடன் மக்களாக பயணிக்க வேண்டும். தொண்டர்கள் பயணிக்க வேண்டும். கட்சி பயணிக்க வேண்டும் என்றதில் ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வர இருக்கின்றன. எனவே திமுக 3.0க்கு தயாராகிவிட்டது. திமுக இதுவரை காணாத வகையில ஒரு புது வகை பாய்ச்சலுடன் தமிழக அரசியல் களத்திலே திமுக பயணிக்க இருக்கிறது என்ற உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது.